குயிக்காக வீடியோக்குள்ள போயிடலாம். இன்றைக்கி பிஸ்னஸ் லைனில் ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு ரிகார்டிங் ஹெச்டிஎஃப்சி பேங்க். வாட் இன்வெஸ்டர்ஸ் நீட் டு கிளென் ஃப்ரம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் Q1 ஃபினான்ஷியல் இயர் 27 ரிசல்ட்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கலில் ரிலேட்டடாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயில்டு ரிவ்யூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இந்த பேங்க்கில் இப்போ வந்து என்ன லெவலில் இருக்குது, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா, இதோட ஒரு சம்மரி மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இந்தியாவில் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க்கு. இந்த பேங்க் வந்து நம்பர் 1 ப்ரைவேட் பேங்க்கு. ஈவன் நிஃப்டி 50ல் வந்து இதனுடைய வெயிட்டேஜ் வந்து 11% இருக்குது. ஈவன் நம்ம ரிலையன்ஸ் மாதிரியான பெரிய கம்பெனிஸோட நிஃப்டி 50 வெயிட்டேஜ் வந்து 8 to 9%. ஸோ இப்போ நிஃப்டி 50 வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். இதுதான் நம்பர் 1. ஸோ அன்லஸ் அதர்வைஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்க்ரீஸ் ஆகாமல் நிஃப்டி 50யோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 11% கான்ட்ரிபியூஷன் இருக்கிற இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் வந்து அட் பார்ல இருக்குது. ஸோ ஏன் எதனால் அதை பற்றி பார்த்துடலாம். இந்த பேங்க் வந்து அரௌண்டு 9,000 பிரான்ச்சஸ் இருக்கிற ஒரு 21,000 ATMs ப்ளஸ் 40 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிற இந்த கம்பெனி இப்போ வந்து என்ன ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அரௌண்ட் 761 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேங்க் வந்து ஹையஸ்ட்டாக வந்து 1020 ரூபா வரைக்கும் போயிட்டு எகைன் 727க்கு குறைஞ்சு இப்போ வந்து 761 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதனுடைய புக் வேல்யூ வந்து 390. இந்த புக் வேல்யூலேருந்து 2 மடங்கு ப்ரைஸில் இது வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேங்க் வந்து முக்கியமாக இந்த பேங்க்கோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ் பார்க்குறப்ப கம்பெனி வந்து ப்ராஃபிட் க்ரோத் வந்து 18.9%. ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 19% ப்ராஃபிட் க்ரோத் காமிச்சிடுது. தென் டிவிடெண்ட் நல்லா இருக்குது. சேல்ஸ் க்ரோத்தும் வந்து லாஸ்ட் 10 வருஷத்தில் 16.3%. இதோட பெரிய ட்ராப்பே வந்து கண்டிஞ்சன்ட் லையபிலிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட 1447 கோடி இருக்குது. ஸோ இதில் காட்டிருக்கிற இந்த டோட்டல் வேல்யூ வந்து என்னென்னா அதில் நிறைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு நிறைய அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற இந்த வேல்யூ. பட் மேஜராக வந்து நமக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனா லீகல் டிஸ்பியூட்ஸ் இருக்கிறது தான். லீகல் டிஸ்பியூட்ஸ் வந்து 1447 கோடி இருக்குது. இது இதனோட பியர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப ஈவன் ஐசிஐசிஐ பேங்கோட கம்பேர் பண்ணுறப்ப ஐசிஐசிஐ பேங்க் வந்து கிட்டத்தட்ட 4000 கோடி லீகல் அண்ட் டேக்ஸ் டிஸ்பியூட் இருக்குது. அதை கம்பேர் பண்ணுறப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பரவாயில்லன்னு தான் சொல்லலாம். இதனோட ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து 14.84. அதில் லோயஸ்ட்டுன்னு பார்த்தா ஐடிபிஐ பேங்க் இதனுடைய பியர்ஸ் கம்பேரிசனில். ROCE வந்து 7.02. இது வந்து ஒரு நல்ல வேல்யூ தான் இருக்குது கம்பேரிட்டிவ்லி. மற்ற பேங்க்ஸை பார்க்குறப்ப ROCE வேல்யூ பரவாயில்ல. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். 2023லேருந்து 2026 வரைக்கும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2023ல் 51,000 கோடி ரெவன்யூ பண்ண இந்த கம்பெனி இப்போ 90,000 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. மேஜராக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நெட் ப்ராஃபிட் வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி 12,403 கோடி பண்ணியிருந்தாங்க. இப்போ அது அப்படியே வந்து 21,074 கோடியாக மாறி இருக்குது மார்ச். இந்த ஜூன், அதாவது ஏப்ரல் மே ஜூனோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசல்ட்ஸ் வந்து 20,383. அதாவது போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது இந்த ரிசல்ட்டுனால வந்து எப்படி வந்து இந்த ஸ்டாக் அஃபெக்ட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸில் பார்த்தோம்னா மார்ச் 2015ல் 50,000 கோடி ரெவன்யூ பண்ணிட்டு இருந்த இந்த கம்பெனி இப்போ 3,48,000 கோடி ரெவன்யூ பண்ணிட்டு இருக்காங்க. தென் இதனுடைய நெட் ப்ராஃபிட் பார்க்கலாம். 10,703 கோடி, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 10,703 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருந்த கம்பெனி இப்போ வந்து 79,219 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 650 டைம்ஸ் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இது வந்து மிகப்பெரிய லெவல் ஆஃப் க்ரோத் தான். ROE வந்து 15 to 17%. ROA ரிட்டர்ன் ஆன் அசெட் வந்து பார்த்தோன்னா 1.8 to 2%. எப்போவுமே வந்து அதாவது அசெட் அவங்க அந்த கம்பெனியோட அசெட்லேருந்து 2% வளர்ச்சி வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய வேல்யூ தான். தென் இந்த 4 டேபிள் பாருங்கள். இதில் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு கம்பெனியோட சேல்ஸ் க்ரோத் எவ்வளவு, ப்ராஃபிட் க்ரோத் எவ்வளவு, அதனுடைய ப்ரைஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ராஃபிட் வந்து 10 வருஷத்தில் 19% ஏறி இருக்குது. பட் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 9% தான் ஏறி இருக்குது. ஸோ ஒரு கம்பெனி வந்து 19% வளர்ச்சி அடைஞ்சும் கூட அதனோட ப்ரைஸ் வந்து வெறும் 9% தான் இருக்குது. இப்போ 1 இயரில் பாருங்கள் -24%. இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து -3% ரிட்டர்ன்ஸ் தான் கிடச்சிருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் 1% தான். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ரீசனபிளி குட் வேல்யூவில் இருக்குது. இப்போது பேலன்ஸ் ஷீட் பார்த்தோம்னா அசெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. கேஷ் ஃப்ளோஸ் வந்து நல்லாவே இருக்குது. அரௌண்ட் 94% இருக்குது. இதனுடைய ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு 15% மேலே நமக்கு வருஷம் நமக்கு கிடச்சிருது. இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஸோ இப்போது இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆனது எப்படின்னா 2019ல் 462 ரூபாய்க்கு போச்சு. தென் அதுக்கப்புறம் 2022 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழித்து அதனுடைய ப்ரைஸ் 643 ரூபாய்க்கு போச்சு. அதுக்கப்புறம் எகைன் ஒரு டவுன் ட்ரெண்ட். இப்போ பீக் 997 வரைக்கும் போய் இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் 761 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ ஒரு 3 மந்த்ஸில் பாருங்கள் இதுதான் இருக்கிற லோயஸ்ட்டு. பார்க்கலாம் என்ன லோயஸ்ட்டு கட்டினா 731 தான் லோயஸ்ட் லெவலு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஒரு 30 பாயிண்ட் ஏறி 761ல் இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் டு புக் ரேஷியோ வந்து 1.99 இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இப்போ ஐசிஐசிஐ பேங்க்லாம் 2.8. அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ நல்லா இருக்குது.
தென் இதனுடைய ரிசல்ட்ஸ் பார்க்குறப்ப இயர்லி ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். 65,000 கோடி 2024 பண்ண கம்பெனி 73,000 கோடி பண்ணியிருக்காங்க. ஒரு 12% வளர்ச்சி இருக்குது. குவார்ட்டர்லி பார்க்குறப்ப இந்த குவார்ட்டரில் 3% நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் காமிச்சிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 950 அப்படியே டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் இது வந்து பிக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா இதனுடைய லெவல் வந்து டெஃபினட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெலிவரி பார்க்கலாம், எவ்வளோ வந்து ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, இந்த ட்ரேடட் வால்யூமில் எவ்வளோ வந்து டெலிவரி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப டே பை டே பார்க்குறப்ப டெலிவரி வால்யூம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. 60% மேலே இருக்குது அப்படின்னாலே நிறைய டெலிவரி எடுக்கிறாங்க. வீக்லிலையும் பார்க்கலாம். ஸோ வீக்லிலையும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. மந்த்லியில் பார்த்தாலும் மந்த் ஆன் மந்த் ஜூலை மந்த் பார்க்குறப்ப 62%, விச் மீன்ஸ் தட் இது என்ன சொல்ல வருதுன்னா ஒரு சிக்னல் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, அதாவது இன்வெஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. கம்பேரிட்டிவ்லி பாருங்கள், 55%, 52% இருந்தது, இப்போ 62% ஆயிருக்கு. ஏன்னா இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து லோயஸ்ட் லெவலில் இருக்குது. இப்போ தான் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும். இப்போ இதில் இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னா எஃப்ஐஐஸ் வந்து லாஸ்ட்டு 10 months பேக் வந்து 48% வச்சுருந்தாங்க. இப்போ எஃப்ஐஐயோட லெவல்ஸ் வந்து 41.87, ஒரு 6% வந்து எஃப்ஐஐஸ் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து வித்துட்டு வெளியில் போயிட்டாங்க. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ நம்ம எஃப்ஐஐஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ஆஃப் செல்லிங், அதனால் வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிட்டுருக்கு. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பார்க்குறப்ப இந்த ஸ்டாக் வந்து டெஃபினட்டாக வந்து லாங் டேர்மில் விச் மீன்ஸ் தட் இன்னொரு 1 year or 2 year இதை வந்து நம்ம ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் வந்து 1000 rupeesக்கு போகிறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இதை வந்து நீங்கள் கிரிட்டிக்கலாக அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். பிகாஸ் இந்த ட்ரெண்ட் பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்ட் எப்போவுமே இருக்கும். ஒரு ஸ்டாக் வந்து கீழே வந்து அதுக்கப்புறம் மேலே போகும். இப்போ என்னென்னா நியூஸில் மற்ற மீடியா இதெல்லாமே வந்து யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பார்க்குறப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்கை பற்றி சில வீடியோஸ் எல்லாமே பாசிட்டிவாகவும் இருக்குது. சிலர் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஃபுல்லாக இறங்கிடுச்சு, ஸோ இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்களோட ரிட்டர்ன்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிசல்ட்ஸ் வந்து போராக இருக்குது குட்டாக இருக்குது அப்படிங்கிறத விட எந்த ஸ்டாக் வந்து நமக்கு வேல்யூ இன்வெஸ்டிங்கில் லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்னு பார்க்கணும். எஸ் அ லாங் டேர்ம் இன்வெஸ்டராக நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். இறங்க சின்ன அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமான பல்கான அமௌண்ட் போட வேண்டாம். பட் அது இறங்குறப்ப ஒரு 730 720 அந்த ரேஞ்செல்லாம் வரப்போ நீங்கள் டெஃபினட்டாக இது வந்து கன்சிடர் பண்ணலாம். பட் எனிவே நீங்கள் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட செக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த அனாலிசிஸை இன்னும் கொஞ்சம் டீப் டைவ் பண்ணி ரிவ்யூ பாருங்கள். பார்த்துட்டு தென் யூ டிசைட்.